வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பிக் வித் அஸ். நம்ம 6th ஸ்டாண்டர்டோட பிரித்தெழுதுக சேர்த்தலோட ஃபைனல் வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோட ஃபுல்லாக 6th ஸ்டாண்டர்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நான் ஒரே பிடிஎஃபாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிறத படித்தாலே போதும். 6th ஸ்டாண்டர்டோட ஃபுல் பிரித்தெழுதுக சேர்த்தலுக்கும் உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இது ஃபைனல் பார்ட்டு. இந்த பார்ட்டில் மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது அப்படின்னா பசியின்றி. பசியின்றிய பிரிச்சு எழுதுறோம். பசியின்றி, பசி நிலைமொழி வருமொழிங்கிற கான்செப்டை நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு நிலைமொழி. அதுக்கப்புறம் எதை பிரிக்க போறோம் அப்படின்னா ஈய பிரிக்க போறோம். என்ன லாஸ்டா இருக்கு அப்படின்னா இன்னு ரீங்கிறது லாஸ்டா இருக்கு. பிரிக்க போற எழுத்து வந்து கன்ஜக்ஷன் வேர்டு. அதை வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா இ பிளஸ் ஈன்னு பிரிக்கலாமா? பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த ஈ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வருமொழியோட சேர்ந்து இன்றின்னு மாறிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும்? பசி இருக்குமா? இந்த ஈ என்ன ஆயிரும் அப்படின்னா கெட்டு போயிடும். அப்போ பசி பிளஸ் இன்றி. இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் படிப்பறிவு. நெக்ஸ்ட் படிப்பறிவு. படி இப்போ ஓகே. பரிவு அந்த இதெல்லாம் பிரிக்க போறோமா? இப்போ பாருங்க, பாவை தான் பிரிக்க போறோம். இப்போ பிளஸ் ஆ. ஓகே, இது வந்து என்ன ஆயிரும்? சிம்பிள். இந்த ஆங்கிறது வந்து இந்த ரீயோட அறிவுன்னு மாறிடும். அப்போ வருமொழியில அறிவு ஒரு முழு பொருள் வரக்கூடிய சொல் சென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு அப்படின்னா படிப்புன்னு இருக்கா? இங்க ஒரு இப்பு இருக்கு. இந்த இப்பு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகும் அப்படின்னா நிலைமொழியில கடைசி எழுத்து வந்து ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட உகரம் வந்து சேரும். அப்போ வந்து இது வந்து இப்பு பிளஸ் ஊனு மாறுமா? அப்போ படிப்பு. படிப்பு பிளஸ் அறிவு, படிப்பறிவுன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம ஏன் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்க பதிலா நம்ம வந்து ஆப்போசிட்ல பார்ப்போம். பிரித்தெழுதுக பதிலா சேர்த்தெழுதுக பார்ப்போமா? இவர்களே இப்போ காடு பிளஸ் ஆறு. ரிவர்ஸ்ல போய் பார்ப்போம். காடு பிளஸ் ஆறு. இப்போ இதை எப்படி சேர்ப்போம்? காடு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 எப்படி பிரிக்கலாம்? இட்டு பிளஸ் ஊனு பிரிக்கலாமா? ஓகே, இந்த இட்டு பிளஸ் ஊல உகரம் வந்து கெட்டுரும். உகரம் கெட்டுறதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா இங்க வந்து ஒரு இட்டு ஜாயின் ஆகும். இப்ப இதை சேருங்க. இட்டு பிளஸ் ஆங்கிறது டாவா மாறிடுமா? அப்போ காட்டாறு. சரிங்களா? அதே கான்செப்டை தலைகீழாக பிரித்து போட்டும் பார்த்துருவோம். நமக்கு 2 விதமாகவும் நமக்கு வந்து எழுத தெரியணும். அடுத்து அறிவுடைமை. அறிவுடைமை எப்படி பிரிப்போம்? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் வேர்டு தான். அறிவு பிளஸ் உடைமை, அறிவுடைமை முடிஞ்சிச்சு. இவை எட்டும். இவை எட்டும்ல இதில் ஒரு டவுட் இருக்கு ஏதாச்சும்? இவை பிளஸ் எட்டும் ஏவை தான் பிரிக்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேர்டு தான். ஏவை தான் பிரிக்க போகிறோம். இவ் பிளஸ் ஏன்னு வந்துடும். இந்த வந்து ஈங்கிறத வந்து கெட்டுரும். இந்த ஏங்கிறது வந்து இதோட ஜாயின் ஆயிரும். அப்போ இவை பிளஸ் 8, இவை 8. அவ்வளவுதான். நன்றி அறிதல். நன்றி அறிதல்ல எதை நம்ம வந்து சேர்க்க போறோம்? எது வந்து கன்ஜக்ஷன் வேர்டா இருக்கு? யாங்கிறதா கன்ஜக்ஷன் இருக்கு. அப்போ நன்றி நிலைமொழி வந்து ஒரு பொருள் கூட சொல்ல இருக்குது. யாவை வந்து பிரிக்க போறோம். ரிதல். ஓகே, இந்த இ பிளஸ் யான்னு பிரிச்சிருவோமா? ஈ வந்து கெட்டுரும். அறிதல். அப்போ வந்து நன்றி பிளஸ் அறிதல், நன்றி அறிதல். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பொறையுடைமை. பொறையுடைமைக்கும் எதை நம்ம பிரிக்க போறோம் தெரியும். பொறைங்கிறது வந்து ஒரு நிலைமொழியா இருக்கும். கண்டிப்பா தெரியும். பொறை ஊவை தான் பிரிக்க போறோம். இவ பிளஸ் ஊ. இது வந்து உடைமையா மாறிடுமா? ஈ வந்து கெட்டுரும். அப்போ பொறையுடைமை ஒரே கான்செப்ட். நீங்க வந்து மறுபடியும் திருப்பிலாம் அதை பார்க்கவே தேவையில்லை. தாளாட்டு. தாள் பிளஸ் ஆட்டுன்னு இருக்கா? இதுல லாவை தான் பிரிக்க போறோம். லாவை பிரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? இல்லு பிளஸ் ஆணு மாறுமா? அதுக்கப்புறம் இது என்ன வரும்? தாள் இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் 2 இருக்குமா? அப்போ தாள் பிளஸ் ஆட்டு, தாளாட்டு. அவ்வளவுதான். அடுத்து பாட்டிசைத்து. பாட்டியை தான் வந்து பிரிக்க போறோம். இசைத்து, பாட்டிசைத்து. இட்டு பிளஸ் பூ. இது வந்து என்ன ஆயிரும்? பாட்டு. இந்த பக்கம் ஒரு இட்டு இருக்கு, இந்த பக்கம் இது இருக்கா?
அப்போ வந்து பாட்டு இசைத்து, பாட்டு இட்டு பிளஸ் ஈன்னு வந்துருக்கும், ஈ, அப்போ இசைத்துன்னு வந்துடும். இந்த பக்கம் என்ன இருக்கு, பா பிளஸ் இட்டு பிளஸ் இட்டுன்னு இருக்கா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வருமொழியில கடைசி எழுத்து வந்து மெய் எழுத்தா இருக்கும்போது அதோட என்ன சேரும், உகரம் வந்து சேரும். அப்போ பாட்டு, பாட்டு பிளஸ் இசைத்து, பாட்டு இசைத்து. அவ்வளவுதான், எல்லாமே சிம்பிளா தான் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, கண்ணுரங்கு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்களா. நான் எதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த நன்றி எழுதல் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், பசின்றிங்கிறது ப்ரீவியஸ் கொஸ்டின், படிப்பறிவுங்கிறது ப்ரீவியஸ் கொஸ்டின், இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துறேன். நீங்க வந்து எதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க, அதுக்கு என்ன விதிங்கிறது நல்லா பாருங்க. அதோட ரிப்ளிகா தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ல உங்களுக்கு திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ற பேட்டர்னை கண்டுபிடிச்சிங்கன்னா நீ எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து கண் பிளஸ் உரங்கு, கண்ணுரங்குன்னு இருக்கா, கண்ணுரங்கு நூவா தான் பிரிக்க போறோம். இன்னு பிளஸ் ஊனு மாறுமா, கண்ணுரங்கு. அப்போ வந்து இது என்ன மாறிடும், கண் பிளஸ் உரங்குன்னு மாறிடும். இந்த இன்னுக்கு எடுத்துரும். ரொம்ப கான்செப்டா போகவும் வேணாம், ரொம்ப சிம்பிளாகவும் வச்சுக்க வேணாம். ஓரளவுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை விதியோட போங்க. விதி தேவையில்லாத, விதி தேவைப்படுற விஷயத்த எடுத்துக்கலாம். விதி ரொம்ப இருக்கு, அதுல வந்து நம்ம வந்து கான்செப்ட் இல்லாம ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து வாழை இலை, வாழை பிளஸ் இலை, இது ஈஸி. கையமர்த்தி, கையமர்த்தினாலே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கை அப்படிங்கிறது வந்து என்னது, ஓரெழுத்து ஒரு மொழி, அது வந்து ஒரு பொருட்கிற கூட சொல்லா இருக்குது. அப்ப வந்து நிலைமொழியில அது சரியாக அமர்ந்துரும். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா அமர்த்தின்னு இருக்கு, அமர்த்தி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பொங்கல் அன்று, பொங்கல் பிளஸ் அன்று, இதுல வந்து இந்த லாவதா பிரிப்போமா, பொங்கல் லாவதா பிரிப்போம். இல்லு பிளஸ் ஆங்கிறது தான் அதோட பிரிப்பு முறை. இதுல வந்து பொங்கல்ங்கிறது இதோட சேர்ந்துரும், இந்த அன்றுங்கிறது அங்கிட்டு போயிடும். அப்போ பொங்கல் அன்றுன்னு பிரிஞ்சிரும். ஓகேங்களா. அடுத்து வந்து போகி பண்டிகை. போகி பண்டிகைக்கு ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த இப்ப இருக்கு, இந்த இப்போ போயிடுச்சு அப்படின்னா போகி பண்டிகை, அவ்வளவுதான். பொருளுடைமை, இப்போ இங்க பாருங்க, ஒரு லூவதான் பிரிக்க போறோம். உடைமை, டையும் மையும் இருக்கு, இல்ல பிளஸ் உள்ளு, இந்த பொருள்ங்கிறது இங்க வந்துடும், உடைமை அப்படிங்கிறது இங்க வந்துடும். அவ்வளவுதான். ஒரே கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டோம், அதையே திருப்பி திருப்பி நம்ம பார்த்தனாலே அதுல முடிஞ்சிருச்சு. உள்ளுவதெல்லாம் இந்த தேவை தான் பிரிக்க போறோம். இத்து பிளஸ் ஏன்னு மாறும். இந்த பக்கம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இத்துங்கிற லெட்டர் லாஸ்டா முடிஞ்சிருக்கும். அதோட நம்ம என்ன பண்ணுவோம், வந்து உகரம் வந்து ஜாயின் ஆகும். உகரம் வந்து ஜாயின் ஆச்சுன்னா தூணு மாறிடும். அப்படி தூணு மாறும்போது உள்ளுவது எல்லாம் அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான். பயன் இல்லா, பயன் பிளஸ் இல்லா, இந்த நீ தான் பிரிக்க போறோம். நீயை பிரிச்சோம் அப்படின்னா இன்னு பிளஸ் ஈனு மாறுமா. அவ பையனுக்கு இந்த இன்னு போயிடும், இந்த ஈக்கு வந்து இலாங்கிறத வந்துடும். கல் எடுத்து, கல் பிளஸ் எடுத்து லேவை தான் பிரிக்க போறோம். லேவை பிரிச்சோம் அப்படின்னா இல்லு பிளஸ் ஏன்னு வந்துடும். இந்த பக்கம் கல்லுங்கிறது அந்த பக்கம் போயிருமா. அப்புறம் வந்து ஏங்கிறது இந்த பக்கம் வந்துடும். அப்ப கல் பிளஸ் எடுத்து கல் எடுத்து, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, நான்கு நிலம். நானிலங்கிறத நான்கு நிலம்னு பிரிச்சிருக்காங்கல்ல, இது எப்படிங்கிறத பாருங்க. இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா நானிலம், நானிலங்கிறத நம்ம பிரிக்கும் போது ஒரு அளவு பெயர்ல இருக்கு. அதாவது வந்து எண்ணு பெயர், அளவு பெயர், வடிவ பெயர், இந்த மாதிரிலாம் வந்தா அந்த சொல்ல முழுமைப்படுத்தி சொல்லும் போதுதான் அது வந்து எந்த இடத்துல உட்கார்ந்ததுனாலும் அது முழுமை சொல்ல மாறும். அப்படி இல்லைன்னா அது மாறாது. முன்னாடியே பார்த்தோம், நீல பிளஸ் வான், நீலவான். அப்போ நீலம் பிளஸ் வானுங்கிற போது தான் கரெக்டா இருக்கும். இரு திணைன்னு பிரிக்கிறோம். இரு திணையை பிரிக்கும் போது என்னவா மாறுது அப்படின்னா இரண்டு பிளஸ் திணைன்னு தானே மாறுது, இரண்டு பிளஸ் திணை. அப்ப இங்க என்ன பண்ணுவோம், இருதிணைங்கிறது இரண்டுன்னு மாத்தியாச்சு. இதே மூவகையை பாருங்க, மூவகைங்கிறது என்ன பண்ணுவோம், நம்ம என்ன மூன்று பிளஸ் வகைன்னு தானே போடுறோம். அப்போ இந்த மாதிரியான எண்ணு எழுத்துக்கள், அதே வந்து நிறம், வடிவம், இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே நம்ம அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட முழுமைக்கு சொல்லாக மாற்றணும். அப்படி முழுமை சொல்லா மாற்றும் போது தான் அது பொருள் படும். இல்லைன்னா பொருள் படாது. பிரித்து எழுதும் போது தவறான ஆன்சரை தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்குங்க. அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா நான்கு நிலம் தான் வரும். அடுத்து வந்து நாடென்ற, நாடென்ற டேவை தான் பிரிக்க போறோமா. டேவை எப்படி பிரிப்போம், இட்டு பிளஸ் ஏன்னு பிரிப்போமா. அப்போ நாடு, இது வந்து என்ன இருக்கு, லாஸ்ட்ல வந்து இட்டு வந்திருக்கு. இட்டு வந்தாலே இங்க என்ன வந்துடும் சொன்னேன், உகரம் வந்துடும். அப்போ உகரம் வந்துச்சு அப்படின்னா அது நாடுன்னு மாறிடும். இந்த பக்கம் ஏ இருக்கா, ஏ வந்தா என்று, நாடு பிளஸ் என்று, அவ்வளவுதான். அடுத்து களமேரி, களம் பிளஸ் ஏரி. இந்த மேவை தான் பிரிக்க போறோம். மேவை பிரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், இம்மு பிளஸ் ஏன்னு இருக்கும். அப்போ களம் பிளஸ் ஏரி, களமேரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
அடுத்த கொஸ்டின், கதிர்ச்சுடர். கதிர்ச்சுடர், கதிர் பிளஸ் சுடர். இங்க வந்து இச்சுங்கிறது கன்ஜக்ஷன் வேர்டு. அதுக்கப்புறம் மூச்சடக்கி. மூச்சடக்கியை பிரிக்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா மூச்சு பிளஸ் அடக்கி. இங்க என்ன இருக்கும், சாவதான் பிரிக்க போறோம். இச்சு பிளஸ் ஆ. அப்போ மூச்சு அடக்கி. அடக்கிங்கிறதோட இந்த வருமொழியோட சேர்ந்துரும். அடக்கிங்கிறது முடிஞ்சிச்சு. இங்க என்ன இருக்கு, மூ பிளஸ் இச்சு பிளஸ் இச்சுன்னு இருக்கு. அப்போ முதல்ல நிலைமொழியோட ஈற்றெழுத்து வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா அந்த எழுத்து என்னவா மாறும், எதோட சேரும் அப்படின்னா உகரத்தோட சேரும். உகரத்தோட சேரும் போது மூச்சுன்னு மாறிடுச்சு. இதே கான்செப்டை மட்டும் நம்ம எத்தனை விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் பாருங்களே. அப்போ சிம்பிள் கான்செப்ட் இவ்வளவு நாள் நம்ம வந்து பிரித்தெழுதுனாலே நம்ம வந்து பயப்படுவோம், எப்படா பிரிக்கிறது, என்னென்னமோ கொடுக்குறாங்க, ஏதோ கான்செப்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம்ல. அதெல்லாம் இதுக்கு மேலே பயப்பட தேவையில்லை. நமக்கு என்ன கான்செப்ட்ங்கிறத புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்சரை வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு மார்க் போயிட்டே இருக்கலாம். பெரு பிளஸ் வானம். பெருவானம். பெருவானத்தை எப்படி பிரிப்போம், பெருமை பிளஸ் வானம்னு பிரிச்சிருக்கோமா. இது என்னன்னா பண்பு பெயர் புணர்ச்சியில வரும். மை விகுதி வருதுனாலே அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சி வரும். இது வந்து அளவு பெயர், வடிவ பெயர். இப்போ பெருங்கிறது என்னது, பெருசு. அப்போ வந்து அளவு பெயர்ல வருதுல அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், முழுமைப்படுத்திடுறோம். முழுமைப்படுத்தினாதான் அது ஒரு நிலையான நிலைமொழியா இருக்கும். அப்போ பெருமைங்கிறது தான் இங்க வரணும். பெருங்கிறது பெருமைன்னு மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் வானம். இதுவே அங்க என்ன ஆகும் அப்படின்னா ஈறுபோதல் என்று விதிப்படி மை விகுதி கெட்டு போயிடும். அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா பெருவானம்னு மாறிடும். பிரித்ததுக்கு அப்படியே வந்து சேர்த்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடிக்கும் மலை. அடிக்கும் மலை. அடிக்கும் மலைன்னு இருக்கா, இது வந்து போடலாம் பாருங்க. இக்கு பிளஸ் ஊனு பிரிப்போமா, அடிக்கும் மலை. ஓகே, இதுல வந்து என்னன்னா ஒண்ணு இல்ல, சாரி, இதுல வந்து என்னன்னா அடிக்கும் பிளஸ் மலை, அவ்வளவுதான். பிரிக்கும் போது வந்து மலை மாவதான் பிரிப்போம். அடிக்கும் மா, லைன் இருக்குமா, இம்மு பிளஸ் ஆ. ஓகேவா, இதை பிரிச்சிட்டோம். இந்த அலைக்கு பதிலாக லைன் மாறிடுச்சு. அடிக்கும்ங்கிறது இந்த பக்கம் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அப்போ அடிக்கும் பிளஸ் அலை. ஓகேவா, பண்பு பெயர் புணர்ச்சியில கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இந்த மாதிரி ஈற்றெழுத்து வந்து நிலைமொழியோட ஈற்றெழுத்து வந்து மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா கான்செப்ட் ஒண்ணுதான், உகரம் வந்து ஜாயின் ஆகும். அதை தவிர வந்து இந்த லல வேற்றுமையில் தரவும் இந்த மாதிரி வர கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து ஈ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் இந்த மாதிரியான விதிகள் வரும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து நான் கவனமா இருக்கணும். மற்றபடி எல்லா பிரித்தெழுதும் உங்களை குழப்பறக்காக தான் வச்சிருப்பாங்க, ஆனால் கான்செப்ட் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்க, வணிகம் மற்றும் வணிக சாத்து. வணிகம் பிளஸ் சாத்து, வணிக சாத்து முடிஞ்சா. பண்ட மாற்று, பண்டம் பிளஸ் மாற்று, இதெல்லாம் அப்படியே தான். அதுக்கப்புறம் மின்னணு. மின், இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. மின்னணு, மின் நாவதான் பிரிக்க போறோம். நாவை பிரிச்சா என்ன வரும், இன்னு பிளஸ் ஆணு பிரிப்பீங்களா, அவ்வளவுதான். எல்லாத்துலயும் பிரிப்பு முறை கரெக்டா இருக்கா, ஆன்சர் கரெக்டா, அவ்வளவுதான். அடுத்து வந்து மின், இந்த இன்னும் வந்து கெட்டு போயிடும். மின்னணு முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து விரிவடைந்த. விரிவடைந்த என்ன பண்ணிடுவோம், பிரி வாவை பிரிக்க போறோம். டைந்தங்கிறது இங்கிட்ட திருப்பி வந்திருக்கும். அப்போ வந்து இந்த வாவை வந்து பிரிச்சினா இவு பிளஸ் ஆணு வரும். அந்த ஆவுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இதோட சேர்ந்து அடைந்தான மாறிடுச்சு. இது வந்து லாஸ்ட் எழுத்து என்ன இருக்கு, விரிவுன்னு இருக்கு. இவ்வு, இவ்வோட அப்போ என்ன வரும், மெய் எழுத்து வந்துருச்சு. அப்போ வந்து உகரம் ஜாயின் ஆகும். அப்போ இவ்வு பிளஸ் உ, விரிவு. விரிவு, அவ்வளவுதான். விரிவடைந்த முடிஞ்சிச்சு. நூல் அடை, நூல் பிளஸ் அடை, லாவை பிரிச்சிங்கன்னா வந்துருச்சா, எதிரொலிக்க. ரோவை பிரிச்சிங்கன்னா இரு பிளஸ் ஓன்னு வரும், எதிரொலிக்க, அவ்வளவுதான். பிரிச்சு எழுதுனா கரெக்டா முடிஞ்சிடும். அடுத்து வந்து என்ன இருக்கு, தம் உயிர். தம் பிளஸ் உயிர், அதை வந்து என்ன எப்படி பிரிச்சு பார்த்துடலாமா. தம் உயிர், தம் மூவை வந்து பிரிக்க போறோம். இம்மு பிளஸ் உ, தம் உயிர்ல இம்மு மகரம் கெட்டுரும். அப்போ தம் பிளஸ் உயிர், அவ்வளவுதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்புற்று இருக்க. இன்புற்று பிளஸ் இருக்க. இதுல வந்து இந்த ரிய பிரிக்க போறோம். ரிய பிரிச்சோம்னாலே அதே கான்செப்ட் தான். இந்த பக்கம் இம்மு இது வந்துடும், அந்த பக்கம் வந்து ரூ போயிடும். அதாவது பாருங்க, இப்போ அது வேணா பிரிச்சிடலாம். ரிய பிரிக்க போறோம். இரு பிளஸ் இ, இருக்கான்னு வந்துருச்சு. வருமொழி வந்து கரெக்டா அமைஞ்சிருச்சு. இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா இருன்னு இருக்கா. அப்போ வந்து இதே கான்செப்ட் தான். இன்புற்று இரு இருக்கு, இரோட என்ன ஜாயின் ஆகும்னா ஊ ஜாயின் ஆகும். அப்போ
இன்புற்று. இன்புற்று பிளஸ் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து வந்து என்ன இருக்கு? தான் என்று ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு. தான் பிளஸ் என்றுன்னு பிரியும். இது நேவை பிரிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. எளிதாகும், எளிது பிளஸ் ஆகும், அதே தான் தாவை பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னுயிர் பண்பு பெயர் புணர்ச்சி, கொஞ்சம் இன்னுயிர் இனிமை. அப்போ வந்து நான் சொன்னேன்ல சுவை, வடிவம், அளவு, அதெல்லாம் பண்பு பெயர் புணர்ச்சி. அதெல்லாமே வந்து பின்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சின்னு போட்டு அதுக்கான ஒரு 10 எக்ஸாம்பிள் வச்சு அதை நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி லல வேற்றுமையில் டரவுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஈறு போதல்னா என்ன, இனமைகள்னா என்ன, இனவெழுத்துக்கள்னா என்ன, சுட்டெழுத்துக்கள்னா என்ன, அதுக்கெல்லாம் தனித்தனியா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியும் நான் வீடியோ ரெடி பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கிளாஸஸ் வைஸ்ல 6th to 10th வரையும் இருக்கிற எல்லா கிளாஸஸும் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பால் எல்லாம், பாலை எல்லாம், பாலை பிளஸ் எல்லாம். அப்போ வந்து ஏவை பிரிச்சோம் அப்படின்னா பிரிஞ்சிடும், முடிஞ்சிச்சு. மலை எல்லாம், மலை பிளஸ் எல்லாம், மலையெல்லாம். வண்ணப்படங்கள், இங்க வந்து பகரத்துக்கு பதிலாக வந்து மகரம் வந்து இருக்குல்ல, இது வந்து என்னன்னா இந்த இனவெழுத்துக்கள்ல வரும். ஓகேங்களா? கல் உண்டு, கல் பிளஸ் உண்டு, லூவை பிரிச்சிருக்கோம். கல் இல்லை, இது பாருங்களேன், இதுவும் எல்லாமே ஒண்ணுதான். கல் லீ, லீயை பிரிக்க போறோம். இல்ல பிளஸ் இ, அப்போ இல்லைங்கிறது பிரிஞ்சிடும் இந்த பக்கம். கல்லுங்கிறதுக்கு பதிலாக இந்த ஒற்று வந்து என்ன ஆயிருன்னா அடிபட்டு போயிடும். இதுவே இந்த பக்கம் சொல்லும் போது என்னன்னா தனிக்குறில் ஒற்று வரின் இரட்டுன்னு வரும். இதை வந்து நான் வந்து அப்படியே திருப்பி சொல்றேன் பாருங்களே. இப்போ நல்லா பாருங்க, இங்க பாருங்க, கல் பிளஸ் இல்லை, இது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். இங்க வந்து என்னன்னா தனிக்குறில் முன் ஒற்று வரின். இப்போ பாருங்களேன், தனிக்குறில் முன் ஒற்று வந்திருக்கா, ஒற்று வந்தோடனே இந்த இது என்ன ஆயிரும் அப்படின்னா கல் பிளஸ் இல்லுன்னு மாறும். ஒற்று வரின் இரட்டும், அந்த இல்லு வந்து மறுபடியும் ஒரு சொல்லா மாதிரி இங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இதோட சேர்ந்துக்கும். அப்போ இல்லு பிளஸ் இ என்னன்னு சொல்லுவீங்க? கல் லீனு மாறுமா? அந்த பக்கம் என்ன இருக்கு? லை, கல் இல்லை. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே அதுல வந்து பிரித்தல் சேர்த்துங்கிறது ஈஸியாயிடும். சரிங்களா? உங்களுக்கான குரூப் 4 டெஸ்ட் பேட்சுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து எவரெஸ்ட் அகாடமியில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து அகாடமியோட ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தமிழில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்து மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குரூப் 4ஓட போஸ்டிங்கை வந்து நீங்கள் நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.